மக்களுக்கு வந்து ஆக்சுவலி அவங்க மறுபடியும் இந்த மாதிரி சாஃப்டான படங்கள் விரும்புகிறாங்கன்னு எடுத்துக்கலாம். இல்லை, மக்கள் எப்பயுமே விரும்பிட்டு தான் இருக்காங்க. நம்ம தான் கொடுக்கறது இல்லை. சரி, மக்கள் விரும்புறதுனால தான் டூரிஸ்ட் ஃபேமிலி படம் அவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சு. உங்களை வந்து உங்கள் பேர் இதெல்லாம் தெரியறதுக்கு முன்னாடியே பலரோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் நீங்கள் ஒரு பாடலாக போய் சேர்ந்துட்டீங்க. நிறைய எடுத்து நான் இப்படி நடந்து போகும்போது பொண்டாட்டி நீ அந்த மாதிரி கேட்பாங்க. யூ ஹேட் அ லாட் ஆஃப் தாட்ஸ் அபவுட் ஒரு படத்துக்கு ஆடியன்ஸ் கூப்பிட்டு வரதுல நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அந்த பெரிய படம் முன்னாடியே டேட் போட்டாங்கன்னா கொஞ்சம் அலர்ட் ஆகும். இப்போ நம்ம வந்து இந்த டேட் போட்டு ஒரு பெரிய ப்ரொமோஷன் பண்ணிடுறோம், அது பெரிய செலவு பண்ணிடுறோம். திடீர்னு ஒரு படம் உள்ளே வரும்போது என்ன ஆகுது, இப்போ வரலாமா வேணாமான்னு சொல்லிட்டு ஏற்கனவே இருக்கிற படங்களுக்கே போட்டி இருக்கும்போது ரீரிலீஸ்னு ஒன்று வரும்போது புதுசாக வர்ற யாருக்குமே வந்துட்டு அந்த கேப் கிடைக்க மாட்டேங்குது. பழைய படங்கள் ரீரிலீஸ் பண்ணுறது வருதுங்கிறது இந்த சமூகத்தின் மிகப்பெரிய ஒரு சிக்கலான விஷயம். ட்ரெய்லரோட ஸ்டார்ட்லேயே வந்து இயக்குனர் வெற்றிமாறன் வழங்கும்னு வந்துச்சு. அவர் கிட்டத்தட்ட வந்து ஒரு எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஹார்ட்டட் ஒரு குரு. ஜென்ரலாகவே லவ் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி ஒரு தியரியாக சொல்லணும், இல்லை ஒரு 2 மார்க் கொஸ்டின் மாதிரி பதில் சொல்லணும்னா என்ன சொல்லணும்னு நினைப்பீங்க ஒவ்வொருத்தர்? ஒன் வேர்ட்லேயே சொல்லு. எதிர்பார்ப்பு இல்லாத, நிர்பந்தம் இல்லாத, ஒப்புமை இல்லாத உண்மையான அன்பு என்கிற உணர்வின் வெளிப்பாடு காதல். வணக்கம், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். நான் உங்கள் விஜய் பிரானேஷ். இன்னைக்கு என் கூட மயிலாஞ்சி படத்துடைய டீம் தான் இருக்காங்க. அவங்ககிட்ட நிறைய விஷயங்கள் பேச போகிறோம், வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். உங்களோட படத்துடைய ட்ரெய்லர் பார்க்கும்போது அதில் ஒரு கமெண்ட் இருந்தது, ரொம்ப நாளுக்கு அப்புறமா தேவையில்லாத ட்ரக் இல்லாமல், வயலன்ஸ் இல்லாமல், டாக்ஸிக்னஸ் இல்லாமல், பிளட் இல்லாமல் ஒரு படம் அப்படிங்கிற ஒரு இது இருந்தது. மக்களுக்கு வந்து ஆக்சுவலி அவங்க மறுபடியும் இந்த மாதிரி சாஃப்டான படங்கள் விரும்புகிறாங்கன்னு எடுத்துக்கலாமா? இல்லை, மக்கள் எப்பயுமே விரும்பிட்டு தான் இருக்காங்க. நம்ம தான் கொடுக்கறது இல்லை. சரி, மக்கள் விரும்புறதுனால தான் டூரிஸ்ட் ஃபேமிலி படம் அவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சு. ஆமாம், அதனால வந்துட்டு மக்கள் தயாராக தான் இருக்காங்க. நம்ம கொடுக்கறது இல்லை, அவங்க பார்க்கல, அவ்வளோதான். பட் அதே மாதிரி மயிலாஞ்சி படத்தை வந்து நிச்சயமாக வந்துட்டு இப்போ வந்து ஒரு புதுசாக ஒரு காதலை பார்க்கணும், ஒரு புதுசாக வந்துட்டு ஒரு உணர்வுபூர்வமான உண்மையான ஒரு காதலை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க, அப்படி பார்த்துட்டு ஃபீல் பண்ணுறவங்களாம் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு சொல்லுவாங்க, இந்த படம் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஒரு மாதிரி நம்ம எங்கேயோ தொலைச்ச விஷயங்களாம் ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஒரு படம் இருந்துச்சு, பாருங்கன்னு சொல்லி நிச்சயமாக அந்த மவுத் டாக் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகும் நான் நம்புகிறேன். கண்டிப்பாக மேம். அதாவது உங்களை வந்து உங்கள் பேர் இதெல்லாம் தெரியறதுக்கு முன்னாடியே பலரோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் நீங்கள் ஒரு பாடலாக போய் சேர்ந்துட்டீங்க. ஆக்சுவலி உங்களுக்கு அது வந்து எவ்வளோ பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது? ஆடியன்ஸ் கிட்ட வந்து போய் நம்ம ஆல்ரெடி நம்ம பேரெல்லாம் தெரியுதோ இல்லையோ, நம்ம முகம் போய் எல்லா இடத்துலையும் ரெஜிஸ்டர் ஆகுதுல்ல, அது எப்படி இருக்கு உங்களுக்கு? நல்லா தான் இருந்துச்சு. நான் அது பண்ணும்போது இவ்வளோ எதிர்பார்க்கல சத்தியமாக. இன்னும் அது வைரலானதுக்கப்புறம் பாப்பா எல்லா இடத்தும் தேடி கண்டுபிடிச்சி பீப்புள் ஸ்டார்டட் டேகிங் இருக்கும். அதுக்கப்புறம் தான் பேர் வெளியே வந்து ஆரம்பிச்சு. ஃபஸ்ட்டு ஃபேஸ் தான், நீங்கள் சொன்ன மாதிரி ஃபேஸ் ரெகக்னேஷன் தான். நிறைய எடுத்து நான் எப்படி நடந்து போகும்போது பொண்டாட்டி நீ அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ நான் கேட்பேன், யாருக்கு பொண்டாட்டி ஐயோ நீங்கள் சொல்கிறீங்க, கூப்பிடுதே அந்த மாதிரில பொண்டாட்டி கிருஷா. அதுக்கப்புறம் தான் பேர். இட்ஸ் அ நைஸ் ஃபீலிங். நம்ம ஒரு கேரக்டர் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் எடுத்து பண்ணுறோம். நான் மட்டும் இல்லை, ஃபுல் டீம் கிரியேஷனாக அது நல்லா வரணும், ரெஜிஸ்டர் ஆகணும்னு வச்சுட்டு தான் பண்ணுவோம். அதை ரெஜிஸ்டர் ஆகிறது இட்ஸ் ப்ளஸ் டு தி என்டையர் டீம். கண்டிப்பாக. அதான் இவங்க சொல்லும்போது டக்குன்னு அவங்க சொன்னதே ஆக்வர்ட் ஆயிடுச்சு. ஏன்னா ரோட்டில் போகும்போது உங்கள் பேரை கூப்பிடாம டக்குன்னு நம்ம பண்ண ஒர்க்கு கூப்பிட்றாங்கிறது ஓகே தான், பட் ஒரு மாதிரியான டக்குன்னு கூப்பிடும்போது ஆக்வர்டாக தான் இருந்திருக்கும். அண்ட் சார், இந்த கேள்வி உங்ககிட்ட நான் கேட்கலாம். ஒரு படம் எடுக்கிறதுங்கிறத தாண்டி இப்போ அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுங்கிறது அதோட பெரிய பிரச்சனையாக இருக்குது. லெட் இட் பி ஓடிடியாக இருக்கட்டும், இல்லை வந்து அது தேட்டருக்கு மக்களை கூப்பிட்டு வரதா இருக்கட்டும். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் பண்ணுறோம், அதை வந்து ப்ராப்பராகவும் பண்ணணும்னு நினைக்கும் போது என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க, இப்போ நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறீங்க? நிஜமாக நான் ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணலை. ஓகே. ஆனால் ப்ராப்ளமான விஷயந்தேன். ஏன்னா எனக்கு அமைஞ்ச டீம் அதை ஓகே எல்லாமே டைரக்டர்லேருந்து என் தம்பி ஸ்ரீராம்லேருந்து நமக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாரு சிவகுமார்னு சொல்லிட்டு, இஸ் டூயிங் எக்ஸலண்ட் ஜாப். அது ப்ரொமோஷன்ஸ் பண்ணுற டீமு, அந்த டீம் செட் ஆச்சு பார்த்தீங்களா, அவங்க ஆக்சுவலாக பார்த்துட்ருக்காங்க. அதனால அவங்களுக்கு தான் அது சிரமம். நான் ரிலாக்ஸாக உட்காந்துருக்குறேன். அப்போ ஒரு லாயலான டீம், நேர்மையான டீம். அதனால் எனக்கு சிரமமாக தெரியலை, நல்லா பார்த்துக்கிறாங்க தம்பி. எல்லோரும் சேர்ந்து பண்ணுறாங்க. என்னென்னா இப்போ எங்களுக்குள்ளே என்ன ஆயிடுச்சுன்னா மயிலாஞ்சி குடும்பமாக மாறிட்டோம் தம்பி எல்லாருமே. கண்டிப்பாக சார். ஆனால் உங்கள் 2 பேருமே நான் அந்த ப்ரெஸ் ரிலீஸ்லேயும் பார்த்துருந்தேன், வேறு பேட்டிகள்லையும் பார்க்கும்போது
யூ ஹேட் அ லாட் ஆஃப் தாட்ஸ் அபவுட் ஒரு படத்துக்கு ஆடியன்ஸ் கூட்டு வரதுல நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஒரு வாரத்துக்கு வரும்போது 13 படங்கள் வருதுங்கிறது, இதை பற்றி நான் பலர்கிட்ட கேட்கும்போது அவங்களுக்கும் அது ப்ராப்ளமாக இருந்திருக்கு. ஒரு பெரிய படம் வரும்போது அந்த இடத்துல தள்ளி போகிற மாதிரி ஒரு சின்ன படங்களுக்கு கண்டிப்பாக அலைன் பண்ணப்படணுங்கிறது. இந்த வாரம்னா இந்த 4 சின்ன படங்கள் வருங்கிறது ஸ்டாண்டர்டாக இருந்தால் கரெக்டாக இருக்குங்கிறது. உங்களுடைய வியூ என்ன அதை பற்றி? இல்லை, பெரிய படத்தோட சின்ன படம் சேர்ந்து வரலாம். சின்ன படம் பெருசாக ஜெயிச்சிருக்கு, அந்த பெரிய படத்தோட சின்ன படங்கள் ஜெயிச்சிருக்கு, அந்த ஹிஸ்ட்ரிலாம் இருக்குது. என்னன்னா அந்த பெரிய படம் முன்னாடியே டேட் போட்டாங்கன்னா கொஞ்சம் அலர்ட் ஆவாங்க. இப்போது நம்ம வந்துட்டு இந்த டேட் போட்டு ஒரு பெரிய ப்ரொமோஷன் பண்ணிடுறோம், அதுக்கு பெரிய செலவு பண்ணிடுறோம். திடீர்னு ஒரு படம் உள்ளே வரும்போது என்ன ஆகுது, இப்போ வரலாமா வேணாமான்னு தோணுது. அப்படி வராமல் போயிட்டா அந்த ப்ரொமோஷன் பண்ண செலவுலாம் வேஸ்ட்டு. தென் வந்துட்டு அப்படி நம்ம சேர்ந்து வந்தாலும் நமக்கான ஸ்க்ரீன் கிடைக்க போகிறதில்ல, பெருசாக ஸ்க்ரீன் கிடைக்காது. ஸோ அந்த பிரச்சனை தான் இருக்குது. முன்னாடியே டேட்ஸ் அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, முன்னாடியே அவங்க டேட் போட்டாங்கன்னா நம்ம கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கலாம். தென் வந்துட்டு இந்த ரீரிலீஸில் நிறைய படங்கள் ஒரு 5 படம் 6 படம்லாம் ஒரு நாளைக்கு ரிலீஸ் ஆகாமல் ஒரு படம் வந்தால் நல்லாயிருக்கும், இதுதான் கேட்குறோம். புரியுது. ஆமாம் ஆமாம். அப்புறம் வந்து ரிலீஸே இல்லை, ஒரு 10 படம் ரிலீஸ் ஆகுது இல்லை, அந்த 10 படம் இல்லாமல் மொத்தமே ஒரு வாரத்துக்கு ஒரு 4 படம் தான் ரிலீஸ் ஆகணும், 4 படம் 5 படம் ஆகணும் அப்படின்னு ஒரு ரூல் இருந்தால் இன்னுமே நல்லாயிருக்கும். பட் ஆனால் இதனால் ரீசெண்டாக நான் ஒரு படம் வந்து எல்லாரையும் கிரிட்டிக்காக பாராட்டப்பட்டுச்சு. சடனாக அது தேட்டர் தேடும்போது ரீரிலீஸ் காரணத்தினால அந்த படத்துக்கு தேட்டர் வந்து வராமல் இருக்குது. ஒரு படம் நல்லா இருக்குங்கும்போது ரீரிலீஸுங்கிறது ஆல்ரெடி ஆன படத்தோட இதுதானே. அந்த கருத்துக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்னு நினைக்கிறேன்? அதுதான் இப்போ என்னென்னா ஸ்க்ரீன் மட்டும் இல்லை, இங்கே போஸ்டர் ஓட்டுறதுலேருந்து நிறைய ப்ராப்ளம் இருக்குது. இப்போ நம்ம படத்துக்கு போஸ்டர் ஓட்டுனா உடனே வந்துட்டு இன்னொரு படத்தோட போஸ்டர் மேலே ஓட்டிகிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வந்துட்டு இருக்குது. ஸோ இப்போ ஏற்கனவே இருக்கிற படங்களுக்கே போட்டி இருக்கும்போது ரீரிலீஸ்னு ஒன்று வரும்போது நீங்கள் அப்போவே வந்து ஜெயிச்சிட்டீங்க, மக்கள்கிட்ட பெரிய வரவேற்பு உங்களுக்கு கிடச்சிருச்சு, எல்லாமே உங்களுக்கு கிடச்சிருச்சு. திரும்ப திரும்ப இதை கொண்டு வந்து வரும்போது புதுசாக வர்ற யாருக்குமே வந்துட்டு அந்த கேப் கிடைக்க மாட்டுது, அந்த அந்த ஸ்பேஸ் கிடைக்க மாட்டுது. இன்னொன்று முன்னாடிலாம் வந்துட்டு ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்துட்டு ஒரு தேட்டரில் 4 ஷோ ஒரு படம் ஓடும். ஆமாம், சின்ன படமாக இருந்தாலும் 4 ஷோ இருக்கும். நமக்கு டைம் இருக்கும்போது ஏதோ ஒரு ஷோ போய் பார்க்க முடியும். தென் வந்து படம் நல்லா இருந்துச்சுன்னா வந்துட்டு ரெகுலராக போய் பார்ப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு ஷோ தான் போடுறாங்க. அந்த ஒரு ஷோ வந்து நம்ம மைண்டில் வச்சு பார்த்து போய் நீங்கள் சொன்ன மாதிரி தான், நான் தேடினா எனக்கு கிடைக்கல அப்படின்ட்டு தேடி தேடி போகிற மாதிரி தான் இருக்குது. அப்படி இருக்க சூழலில் அந்த பழைய ரீரிலீஸ் படங்களும் வந்துச்சுன்னா அந்த ஷோவே கிடைக்க மாட்டுதுல்ல, அந்த ஷோவே கிடைக்க மாட்டுது. அப்படியே கிடைச்சாலும் நைட் ஷோ கிடைக்குது, இல்லை மார்னிங் ஷோ கிடைக்குது. ஸோ இதுதான் பல படங்களோட வெற்றியை வந்துட்டு பாதிக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார், ட்ரெய்லரோட ஸ்டார்ட்லேயே வந்து இயக்குனர் வெற்றிமாறன் வழங்கும்னு வந்துச்சு. அது நான் உங்களை பற்றி அதுக்கப்புறம் தேடும்போது தான் தெரிஞ்சது, சார் வந்து இவ்வளோ விஷயங்கள் கடந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். அதாவது ஒரு டேரக்டராக நாம் நேம் பார்க்குறது தாண்டி ஒரு ட்ராவலாக பின்னாடி இருக்குல்ல சினிமாவுக்கு, அதை பற்றி என்னவா இருக்குது, அதை பற்றி சொல்லணும் சார். நான் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். அதில் நான் பாலுமேந்திரா ஸ்டூடெண்ட்டாகவும் இருந்தது, அப்புறம் வெற்றிமாறன் நானுங்க எல்லாம் வந்து எங்களுக்கெல்லாம் ஒரு நோக்கம் ஒன்று தான் இருந்துச்சு. அப்படி நான் வந்து அவருடைய அசிஸ்டண்டாக இல்லைனா கூட அவரோட மெட்டராக இருந்து அவருடைய ஸ்கூலில் வளர்ந்த ஆளுன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து என்னுடைய புக்ஸ் எல்லாத்துக்கும் அவர் தான் வந்து ப்ரீஃபேஸ் நிறைய எல்லாத்தையும் வெளியிட்டு விடுவார். அவர் என்னுடைய கல்யாணத்தை முதற்கொண்டு அவர் கிட்டத்தட்ட வந்து ஒரு எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஹார்ட்டட் ஒரு குரு அவர். அப்படி இருக்கப்போ நாங்கள் 2 பேருமே வந்து ஒரே ஸ்கூலில் தான் வளர்ந்து வந்தோம். அதனால தான் வந்து இப்போ அவருடைய நான் அவர் பாலுமேந்திரன் ஆரம்பிக்கும் போது அவர் வந்து எனக்கு வந்து அந்த இடத்த கொடுத்து அவர் வந்து அது நீங்கள் பெட்டராக ரன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இடம், அது பெரிய இது அவர் அதில் தான் நான் ரன் பண்ணிட்டு கிட்டத்தட்ட 8 இயர்ஸாக நானும் வெற்றிமாறனும் ரெகுலராக வந்து மீட் பண்ணி அது சம்மந்தமாக பேசுவோம் இப்போ டைம் கிடைக்கும் போது. அதேமாதிரி அவருடைய ஸ்கூல் ஒன்று நடத்துகிறாரு, வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஃபிலிம் ஸ்கூலு. இந்த ஃபிலிம் ஸ்கூல்லேயே நான் அடிக்கடி போய் சினிமா பற்றி வேர்ல்டு சினிமா பற்றி கிளாஸஸ் எடுப்பேன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அதே மாதிரி நாங்கள் நிறைய செமினார் நடக்கும்போது நானும் அவர் தான் ஹோஸ்ட் பண்ணுவோம் பெரும்பாலும். அது வந்து எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய கிரெடிட்னு சொல்லலாம். அவர் வந்து என்னை தவிர வேறு யாரையும் போட மாட்டார். ஏன்னா வந்து அவருக்கு ஈக்குவலாக நான் சினிமா அவர் கூட நான் இன்டராக்ட் பண்ணுறதால அவர் என்னுடைய ரசனை ரொம்ப பிடிக்கும். நான் சினிமாவை பார்க்கும்போது சரியாக பார்ப்பேன். அவருடைய படங்கள் பற்றி நான் இன்புட் கொடுத்தது எல்லாமே ரொம்ப கிளியராக இருந்திருக்கு. அது எல்லாமே வந்து அவருக்கு என்னுடைய விமர்சனம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் எடுக்கிற படங்கள் எப்பவுமே சரியாக இருக்குன்றதுல அவர் என்னை விட அதிகமாக நம்பிக்கைக்கூடியவர். அதனால் இந்த படத்தை பற்றி எதுவும் கேட்கல. சார் வந்து கேட்டவுடனே நிச்சயம் என் பேர் வந்து நீங்கள் இதில் டேக்காக யூஸ் பண்ணலாம், ஒரு நம்ம வழங்கணும் ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதுவுமே படத்தை பற்றியோ கதையை நான் அவர் சொல்லுவேன். நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸை தவிர அவருடைய கதையை எனக்கு அவர் படம் சில ஒர்க் பண்ணிட்டு போய் ஷேர் பண்ணிக்குவார். இதுதான் கதை தவிர நான் டிஸ்கஷன்லாம் நான் அவருடைய போது ஓன் கிரியேஷன் அவர் நானும் என்னுடைய ஓன் கிரியேஷன், நானும் இண்டிவிஜுவல், அவரும் இண்டிவிஜுவல் ஸ்ட்ராங்கான ரைட்டர். அப்போ நாங்கள் ஷேர் பண்ணிக்கோம் தான். அதனால் வந்து அவர் வந்து இது தெரியும், கதையே தெரியாது அவருக்கு. இது ஐடியா மட்டும் சொன்னேன், இப்படி வந்து ஓரளவுக்கு கதை மட்டும் சொன்னாலும் படத்தை பார்க்கலாம். ஆனாலும் வந்து அவருக்கு தெரியும் நான் இந்த படம் வந்து இப்படி நல்லா வரும். ஆஸ் எ டேரக்டராக ஃபஸ்ட் டேரக்டர் நான் நல்லா தான் பண்ணுவேன் அப்படின்றது அவருக்கு நல்லா தெரியுன்றதால தான் அவர் வந்து யோகேஷ் நேம். அதுதான் வந்து எங்கள் 2 பேருக்கு இருக்குது. அப்புறம் நீங்கள் கேட்ட கேள்வி வந்து ரொம்ப ஒரு கேள்வி, அந்த படங்கள் சொன்னீங்கல்ல, அந்த படங்கள் வந்து
இவ்வளோ படங்கள் வருது அப்படிங்கிறது. அதுக்காக நான் ஒன்று சொல்கிறது, பழைய படங்கள் ரீரிலீஸ் பண்ணுறங்கள் வருதுங்கிறது இந்த சமூகத்தின் மிகப்பெரிய ஒரு ஒரு சிக்கலான விஷயம். அது வந்து நிச்சயம் வந்து இதெல்லாம் இல்லாத இருந்தால் இந்த படம் இன்னும் எங்களுக்கு நிறைய தேட்டர்ஸ் கிடைக்கும். அதனால் வருங்காலத்தில் அதெல்லாம் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஜென்ரலாகவே லவ் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி ஒரு தியரியாக சொல்லணும், இல்லை ஒரு 2 மார்க் கொஸ்டின் மாதிரி பதில் சொல்லணும்னா என்ன சொல்லணும்னு நினைப்பீங்க ஒவ்வொருத்தர்? ஒன் வேர்ட்லேயே சொல்கிறேன். எதிர்பார்ப்பு இல்லாத, நிர்பந்தம் இல்லாத, ஒப்புமை இல்லாத உண்மையான அன்பு என்கிற உணர்வின் வெளிப்பாடு காதல். சரண்டர், சரணாகதி சார். ஒரே அவர் ஆக்சுவலி 1 வேர்டில் அவர் சொல்கிறேன்னு சொன்னார், 1 வேர்டில் உண்மையாலுமே முடிச்சிட்டாரு. இல்லை, அதுதான் லவ்ன்றது. ஒரு நம்ம ஏன்னா மனுஷன் வந்து கம்ப்ளீட்டாக வந்து அவன் என்ன தான் தவிர்த்தாலும் அவன் தன்னுடைய தேவைகளுக்காக தான் வாழறான். ஆமாம். நீங்கள் வந்து அவன் தன்னுடைய தேவைகளை தாண்டி பெருசாக இல்லை. வந்து இந்த பாடி வந்து ஸ்டாண்ட் பண்ணணும், பாடி பூமியில் நிற்கணும் அப்படின்றதுக்காக தான் அவன் எல்லா போராடிட்டு இருக்கான். அது வாழணும், ஓடுறோம், குதிக்கணும் அப்படின்றது அந்த சந்தோஷத்துக்காக தான் வாழ்றான். ஆனால் அவன் விட்டு கொடுக்குற ஒரே இடம் வந்து அவன் காதலாக தான் இருக்கும். அதுக்கு 100% எப்போ அவன் வந்து அது முழுசாக பாடியை சரண்டர் பண்ணுறானோ அது டிமாண்ட் பண்ணுது. லவ்வில் அது டிமாண்ட் பண்ணுது. நீங்கள் யூ ஒரு ஈகோலேருந்து எல்லா பாடி எல்லாத்தையும் நீங்கள் கண்டிப்பாக சரண்டர் பண்ணணும் லைஃப்பை. அதுதான் நான் டக்குன்னு சரண்டர்னே சார் வந்து ஓகே காதலுக்கு அப்புறம் காலில் விழுகிறோங்கிறது தான் வேறு மாதிரி சொல்கிறாரு. அது ஒரு மீனிங் தான். அதுதான் இருக்குது. இல்லை, அதுதான் பாடி சரண்டர்னு சொல்கிறேன். பாடி நீங்கள் கடைசி வரைக்கும் மனுஷன் வந்து இதுக்காக நிற்கிற பாடிக்கு தான். அதுதான் கடைசி இடம். அதுதான் எனக்கு வந்து அக்செப்டன்ஸ் அண்ட் ரெஸ்பெக்ட். என்னன்னா நம்ம ஒரே மாதிரி எப்போவுமே இருக்க முடியாது. நம்ம வில் கீப் சேஞ்சிங். லைஃப் எப்படியா இருக்கோ அந்த மாதிரி நம்ம சேஞ்ச் ஆகிடும். பாடியாக இருக்கட்டும், மைண்டாக இருக்கட்டும், தாட்ஸாக இருக்கட்டும், அது எல்லாத்துலேயும் எக்ஸெப்ட் பண்ணுறது ஒருத்தர் இருக்கும். அது அக்செப்டன்ஸ் இஸ் லவ் அண்ட் ரெஸ்பெக்ட். அவர் அக்செப்ட் கூட பண்ணலாம் அண்ட் டிஃப்ரென்சஸ் இருக்கலாம், அக்ரி டு டிஸ்அக்ரி பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி தட் இஸ் லவ். ட்ரெய்லர் பார்க்கும்போது திஸ் கேரக்டர்ஸ் கோ த்ரூ லாட் ஆஃப் ட்ராமா அப்படிங்கிறது தெரிஞ்சது. வெதர் அந்த ஹீரோட கேரக்டராக இருக்கட்டும், இல்லை வந்து ஹீரோயினோட கேரக்டராக இருக்கட்டும், அவங்களுடைய ஆர்க்கில் வந்து ஒரு ட்ராமா தெரிஞ்சது. அதை நம்ம கேரி பண்ணும்போது ஒரு சில யோசனைகள் நமக்கு இருக்கும்ல, இது எப்படி கேரி பண்ண முடியும், இந்த ட்ராமா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. இது மாதிரியான விஷயங்களை கேரி பண்ணும்போது இந்த படத்துலேருந்து உங்களுக்கு டேக்கவே என்னவா இருந்தது? ஸ்கிரிப்டில் வந்து ரொம்ப கிளியராக இருந்தனால ஈஸியாக எடுத்துக்க முடியும். ஸோ அது வந்து அப்புறம் சார் கூடலாம் பேசும்போது வந்துட்டு அவரோட இன்புட்ஸ்லாம் கேட்கும்போது வந்துட்டு அதை எடுத்துக்கிறது ஈஸியாக இருந்தது, பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் ஈஸியாக தான் இருந்தது. இப்போ இந்த படத்தில் செரியன் சார் மாதிரி ஒரு பெரிய டிஓபி இருக்கும்போது நான் என்ன பண்ணேன்னா ஒவ்வொரு ஷாட்டுக்கு முன்னாடியும் ரொம்ப கவனமாக இருப்பேன். ஸோ முன்னாடி மற்ற படங்கள் பண்ணும்போது வந்துட்டு ஜாலியாக பேசிட்டு ஏதாவது பண்ணிட்டு கூட டக்குன்னு ஷாட்டுக்கு வருவோம்ல, அப்படி இல்லாமல் ஒரு ஷாட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகி வர்றது, கொஞ்சம் ரெடியாக இருக்கிறது, அதெல்லாம் வந்துட்டு இந்த படத்தில் இருந்தது. இப்போ நான் மயிலாஞ்சி முடிச்சுட்டு வேற ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த படத்துலேயும் அதை நான் கன்டினியூ பண்ணுறேன். கண்டிப்பாக. ஒரே ஒரு இது மட்டும் சார்கிட்ட கேட்டுக்கிறேன். இளையராஜா சார் வந்து மியூசிக்குங்கும் போதே இளையராஜா சாரை நம்ம சோஷியல் மீடியாவில் பார்க்குறதுக்கும் நேராக அவர் முன்னாடி பார்க்கறதுக்கும் பல வித்தியாசங்கள் இருக்கும். என்னதான் கோணங்களாக சோஷியல் மீடியாவில் பேசப்பட்டாலும் நேராக வரும்போது டேரக்டர்ஸ் இன்டர்வியூஸில் பார்க்கும்போது இளையராஜா சாரோட முகமே வேறு மாதிரி தெரியுது. இத்தனை விஷயங்கள் பண்ணியிருக்காரான்னு. இளையராஜா சாரை நீங்கள் இத்தனை நாளாக பார்த்ததுக்கும் அவரோட ஒர்க் பண்ணதுக்கும் உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருந்தது? இல்லை, எனக்கு பெரிய வித்தியாசம் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஓகே. நான் ஆல்ரெடி அவரை பார்க்கறதுக்கு கூட தெரியும். அவர் நிறைய பேருக்கு தான் வந்து ஒரு மியூசிக் டேரக்டராக பார்ப்பாங்க, அல்லது வந்து அவர் வெறும் இளையராஜா. நான் வந்து அப்படி பார்க்கல. அவர் வந்து ஒரு பிறவி கலைஞர் எப்படி இருப்பானோ எனக்கு முழுசாக தெரியும். அவருடைய நேச்சர், அவர் ட்ரூத்ஃபுல்லான பர்சன். நம்ம எல்லாம் வந்து கல்டிவேட் ஆகி இந்த வெளி உலகத்தில் பழந்து எப்படி பேசணும், எப்படி பழகணும், இப்படி இதெல்லாம் ஒரு நாகரிகம் வந்து நம்ம பல முகமூடிகள் போட்டு மாஸ்க் போட்டு தான் நம்ம ஒரு மனுஷனாக உருவாகிறோம். அது தேவையாக இருக்குது பண்ணுறாங்க. ஆனால் அவர் வெளியில் வளர்த்து சின்ன வயசுலேயே மியூசிக்காக ஒரு க்ளோஸ் டோரில் இருக்கார். அவர் நிறைய பேர் பார்த்ததில்லை, நிறைய பேர் பேசுனதில்லை. அவர் சந்தித்த ஆட்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் வந்து அவர் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப யதார்த்தமாக, கோவம்னா கோவம், வருத்தம்னா வருத்தம், வந்து சட்டுன்னு அவர் வந்து அதுதான் அது ஜீனியஸ். அந்த ஜீனியஸ் சென்ஸ் வந்து அது மற்றவர்களுக்கு அது சங்கடமாக இருக்கலாம். அது ரா ஜீனியஸ் வந்து எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்க. நான் நிறைய படிச்சிருக்கேன். நீங்கள் பீத்தவங்களாம் மொசாட்டா, மைக்கேல் ஏஞ்சலா பார்த்தோம் சரி, ரோடினா மட்டும் சரி, உலகின் தலை சிறந்த கலைஞர்கள் எல்லாருமே, பிக்காசோவெல்லாம் வந்து இங்கே பக்கத்துலேயே முடியாது. அது மாதிரி ரொம்ப இது மாதிரி ரா மெட்டீரியல் அப்படியே அனல் கக்கிற மாதிரி தான் இருப்பாங்க. பக்கத்தில் போல புரிஞ்சிக்க முடியாது. ஒரு பக்கம் வந்து இதே மாதிரி வந்து அவர் வந்து எல்லாருக்கும் அவரை ஏற்றுக்கொள்ள முடியாத நிறைய பேரை வந்து அவர் திடீர்னு கோவப்படுறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் வந்து இந்த உலகமே கற்றுக்கொள்ள வேண்டிய டிசிப்ளினாக வாழறாரு. அவர் டெய்லி 6 மணிக்கு தன்னுடைய ப்ரொஃபஷனில் வந்து உட்காந்துருக்காரு. 83 வயசில் வந்து அவர் நீங்கள் 6 மணிக்கு போனால் நீங்கள் அவர் வந்து வெள்ளை வேஷ்டி கட்டிக்கிட்டு அவர் கிளியராக தயாராக இருப்பார். யார் வந்தாலும் அவரை போய் நீங்கள் வந்து மியூசிக்குன்னு வேலைக்காக போனால் அவர் ரெடியாக நம்ம வரத்து முன்னாடி இருப்பார். இந்த வயசு, அதுவும் இத்தனை வயசில் அவர் தன்னுடைய வாழ்க்கையை இசைக்காக
அவ்வளோ டிசிப்ளின்டாக வளர்ந்துருக்காரு. ஏஆர் ரஹ்மான் கூட பல தடவை சொன்னது இந்த டிசிப்ளின்டு கல்ச்சர் இசையிலே கிடையாது, எந்த கலையிலையும் கிடையாது. ஏன்னா வந்து அது இவ்வளோ எக்ஸ்ட்ரீமான ஒருத்தர் வந்து இவ்வளோ டிசிப்ளின்டான வாழறது நம்ம ஒவ்வொருத்தரும் கற்றுக்க வேண்டியது, எடுத்துக்க வேண்டியது. அது பெரிய ரேர் தான் வந்து. அதெல்லாம் தான் சேர்ந்து அவர் வந்து ஒரு மேக்னானிமஸான ஒரு இதாக வந்து ஒரு இமேஜை வந்து உருவாக்கியிருக்கு. நான் அவருடைய எப்பவுமே அவர் மேலே நான் வந்து ஒரு அடோரபுளாக இருக்கேன். நான் வந்து அது நிச்சயம் அவரோட ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடியும் இப்படி தான் இருந்தேன், ஒர்க் பண்ணதுக்கு அப்புறமும் இப்படி தான் இருப்பேன். அதுக்காக நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எனக்கு. அதெல்லாம் நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். அது நான் வந்து பிகாஸ் ஐ லவ் யூ. இந்த ஒரு இன்டர்வியூக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார்